ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சந்தகம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இட்லி அரிசிங்க. இட்லி அரிசி வந்து 1 கிலோ எடுத்துக்கோங்க. 1 கிலோ வந்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 வெரைட்டியாக செய்ய போகிறோங்க. அதில் வந்து 2 ஸ்வீட்டுங்க, 1 காரங்க. முதல்ல செய்கிற ஸ்வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்லங்க, எள்ளுங்க, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலைங்க, தேங்காய் திருவலுங்க. வெல்லத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கணுங்க. இதெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க, எள்ளையும் பொட்டுக்கடலையும். ஓகேங்களா. ரெண்டாவது ஸ்வீட் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவல், சர்க்கரை, ஏலக்காய் இது போட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோங்க. இது ஒரு டிஷ்ஷுங்க. மூணாவது பார்த்திங்கன்னா தாளிப்பு முறைங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இதை வந்து செஞ்சு நம்ம இதை தாளிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இப்போது வெள்ளைப்பாகு எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்துடலாங்க. இப்போது பாகு எப்படி காட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு குண்டா வச்சுட்டுங்க நம்ம வெல்லம் போட்டுக்கிறோம் தேவையான அளவு. 1 கிலோவுக்கு 1 கிலோ வெல்லம் நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இல்லை 3/4 கிலோ போட்டிங்கனாலும் சரிங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு வெல்லம் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்ச உடனேங்க நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி இப்போ கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் தூள் மட்டும் நம்ம தூக்கிக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், வெல்லம் இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வெள்ளைப்பாகை வடிகட்டிக்கலாம். அடுப்பில் இப்போ கடாயை வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம பொட்டுக்கல்லையை வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்தா போதுங்க, நம்ம செகக்க வறுக்க தேவையில்லைங்க. நம்ம பொட்டுக்கல்லையை வறுத்து இதே மாதிரி எள்ளையும் வறுத்து 2ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எள்ளு. எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளை நல்லா வறுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் பொடி பண்ணி 2ஐயும் எடுத்துக்கோங்க. இப்போ சந்தகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு இட்லியோட பிளேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து அழகாக அதில் ஊற்றுறோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இப்போது இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது இட்லி வெந்துருச்சு. இப்போது நம்ம இட்லியை எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இட்லியை எடுத்துக்கலாம். இது ரெடியான இட்லிங்க. நம்ம இது வச்சுங்க. இப்போ நம்ம சந்தகம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. 2 இட்லி பத்தலைன்னா கம்மியாக கூட வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், சந்தகம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து பொன்னிறமாக சிவக்கணுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கிறோங்க. தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர சமயத்துலங்க நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. இப்போ நாம் வந்து செஞ்சு வச்சுருக்கிற சந்தகத்தை அதில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா கிளறிக்கணுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்குங்க. நம்ம நல்லா கிளறியாச்சு. கிளறினதுக்கப்புறம் அனலை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. கொத்தமல்லி தழை தூவி திரும்ப நல்லா கிளறி விடுங்க. இப்போது சதங்கம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சன்னகம் ரெடி ஆயிடுச்சு. இது தாளிச்ச சந்தகம். அடுத்தது பாருங்கள், ஸ்வீட்டுங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோங்க தேங்காய் பால். இது வந்து அந்த காலத்து பாரம்பரிய உணவுங்க. இது வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொரு ஸ்வீட் சொல்லியிருந்தேங்க. அது பாருங்கள், நம்ம சந்தகம் செஞ்சு வச்சதை எடுத்துகிட்டு பொட்டுக்கடலை மாவு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் எள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளத்தில் பாகு எடுத்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நம்ம போட்டுக்கணுங்க. இது அந்த காலத்து பெரியவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் யாரும் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டோம். இதை கொஞ்சம் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேங்க. எனக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.